நான்வெஜ் செய்யாத டைம்ல நீங்க இதை போல இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி வச்சு இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். 1 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாய். இப்போ இது 3 சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏறினதும் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்தலாம். 3 கிராம்பு, அன்னாச்சி பூல இருந்து 3 பீஸ், 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல பொடியா நறுக்குன ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கினதும் மீல் மேக்கர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச மசாலா, கொஞ்சமா மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு அடுப்பு தீ குறைச்சு வச்சு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் இருந்தா போதும். பார்க்கலாம். அப்படியே விடாதீங்க, நடுவுல எடுத்து கிளறி விடணும். இந்த டைம்ல 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலை, கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமா கொத்தமல்லி. அவ்வளவுதான்மா, நல்ல ஒரு டேஸ்டான மீல் மேக்கர் மிளகு வறுவல் ரெடி.